இப்போ வந்து நம்ம வந்து சைடு அடித்து இங்கே கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. 5ல் ஸ்டிச்சு வச்சு ஒரு பெரிய ஸ்டிச் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது இஞ்சிக்கு வந்து நான் பெரிய தையல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி விரிச்சு விட்ருங்க. நல்லா மேலேருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்லிட்டு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு விரிச்சு விட்டுடலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த நேரத்துக்கு அப்படியே விரிச்சு விட்டுடலாம். விரிச்சு விட்டுட்டு அதை எப்பவும் போல் நம்ம ஸ்லிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஸ்டிச்சை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஈஸி வே. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், நீட்டாக வரும். இப்போ இந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிறோம் இல்லைங்களா, இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி 1 ஃபோல்ட் டபுள் ஃபோல்ட். ஓகே, டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு அடிச்சிடலாம். இந்த சைடு இப்படி கீழேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இது ஓப்பன் பண்ணி கீழே வந்து துணி இல்லாத மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. கீழே வரும்போது இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஃபோல்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணி இங்கே நீங்கள் குண்டூசி கூட குத்தி வச்சுக்கலாம். இப்படி குத்தி இங்கேருந்து ஸ்டிச் இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன் மேலே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இப்படி இந்த சைடு கீழே கொண்டு போயிடலாம். இங்கே ஃபோல்ட் பண்ணி குண்டூசி குத்தி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே கீழே கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுட்டு எப்பவும் போல் இன்னொரு ஸ்டிச்சு டபுள் ஃபோல்டி ஃபோன் பண்ணி இருப்போம் இல்லைங்களா, அது கூடவே நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணியிருப்போம். நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நான் ஸ்லிட் முடிஞ்சிடும். இதேமாரி அந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எண்டு பார்ட்டில் வரும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழேருந்து மேலே கொண்டு வந்துட்டு அந்த சென்டர் வரும்போது ஊசி கீழே வச்சு அப்படியே திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எண்டு வரும்போது ஊசியை நல்லா கீழே இந்த கிளாத்தில் இறக்கி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஊசி கிளாத்தில் கீழே இறக்கிட்டு அப்புறம் தூக்கி துணியை சுற்றி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி இந்த குண்டூசி குத்தி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நீளமாக ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படியே ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நமக்கு நீட்டாக வரும். அப்படியே ஃபோல்ட் பண்ணி கீழே வரைக்கும் ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. நீளமாக கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து மேலே அகலமாகவும் கீழே நீளமாகவும் அந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வராது. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் பெருசாக ஒரு 5 இன்ச்சில் போட்டோம் இல்லைங்களா அந்த தையலை வந்து அதை வந்து இப்போ வந்து பெரிய பிரிக்கிற ஊசி வச்சு அதை பிரித்து எடுத்துடலாம். இப்போ பிரித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம எண்டில் ஒரு தையல் போடணுங்களா அதை வந்து போட்டு எடுத்துடலாம். ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த எண்டில் போட்டு இப்படியே இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடலாம். அந்த தையலை இப்படி போட்டுட்டோம்னா ஸ்லிட் இந்த சைடு ரெடி ஆயிடும். இதேமாரி அந்த சைடு ரெடி பண்ணிடுங்க.